சிகரத்தில் ஏறு எம்பேரு படையப்ப இடப்பட்ட நடையப்ப என்னோட உள்ளதெல்லாம் இளஞ்சிங்க படையப்பா பாசமுள்ள மனிதனப்பா நாம் மீச வச்ச குழந்தையப்பா இதோ வந்து விட்டார் நாளை அடக்க நமது சொத்தம்பட்டி சிங்கம் குழந்தைசாமி. இந்த குழந்தைசாமி மாட்ட அடக்கணும் எப்படா சொன்னேன்? அப்புறம் பாட்டெல்லாம் போட்டு நடந்து வந்தா பாட்டை நான் போட சொன்னா நான் நடந்து வரப்ப நீங்க பாட்டை போட்டீங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அண்ணன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டேன். அண்ணே வந்து மாட்டை அடைக்கிறேன் இல்லன்னா சொக்கம்பட்டியோட மானம் போயிருமே. மாடு குத்துனா என்னோட உசுறு பெருமாடா மூதேவி. அப்ப மாட்டை நீ அடக்க மாட்டேன். இப்ப நீ அடங்க மாட்ட. எவன் பார்த்த வேலை அது? எவன் பார்த்த வேலை? நாசமா போற எடுவிட்ட விழுகளா திட்டம் தீட்டி இறக்கிட்டாங்களே. சிங்கம் சிங்கன்னு பாட்டை போட்டு என்ன சிக்கல் யானி பாடி பாக்குறீங்க? இந்த குழந்தை சாமிக்கு கோவம் வந்தா குரங்கு சாமிடா, குரங்கு சாமிடா, குரங்கு சாமிடா. பாருங்கடா பாருங்கடா அப்ப என்ன பண்றேன்னு பாருங்கடா பாருங்க. இப்ப எல்லாம் எந்த கிரவுண்ட்ல இறங்கினாலும் ஐயா பிளானோட தானே இறங்குவேன். ஜல்லிக்கட்டு போன காலைய வர சித்தப்பன் பால் மாடு வாங்கிட்டு வா, பால் மாடு வாங்கிட்டு வான்னு உசுர வாங்குறான். சிக்க மாட்டேங்குது பால் மாடு. என்ன பால் மாடு தானே இந்த இருக்குல்ல, அதுக்கு ஏன்டா துணியை போட்டு முடி வச்சிருக்க? பொம்பளை மாடுடா. பொம்பளை மாடா? டேய் அதுக்கு பாட்டுக்கு பேண்டுக்கிட்டு மோண்டுக்கிட்டு காத்தோட்டமா திரிஞ்சு அதுல போய் பொம்பளை மாடு ஆம்பளை மாடு துணியை பத்தி வச்சிருக்கடா மூதேவி. நீ பேசுற பார்த்தா இது பசுமாடு மாதிரி தெரியல எனக்கு. உண்மையை தானே சொல்றேன். காலையில 40 லிட்டர், சாயந்தரம் 40 லிட்டர், மத்தியானம் 1:30 மணிக்கு இலவசமா 20 லிட்டர், ஆக மொத்தம் 100 லிட்டர் இருக்கு. இது பால் மாடா? பாலோட ஏத்துற டேங்கர் லாரியாடா? ஏன் அப்படி புழுகுற புழுகுனி பள்ளிக்கு பிறந்தவனே? அண்ணா எங்க ஆத்தா சக்கமா சத்தியமா இது பசுமாடு தானே? சக்கமா சத்தியமாவா? டேய் கோட்டு இந்த ஒட்டு உன் நெத்தியில இருக்க பொட்டு ஜெக்கமாலாம் சொல்ற பார்த்தா இது பூம்பு மாடா? குடுகுடுப்பக்காரனா நீ? அண்ணே மாட்டுக்கு பேர் கூட செண்பகம்னு வச்சாங்க. செண்பகம் சொன்னா மட்டும் நம்பி வாங்கிட்டு போறதுக்கு நானே கொங்கா பேடா பார்த்து இப்படித்தாண்டா வாங்குவேன் நானு. அடப்பாவி பிக்காளி பயலே, காளமாட பசுமாடுன்னு சொன்னது இல்லாம செண்பகம்னு பொம்பளை பேர சொல்லி ஏமாத்த பாக்குற நீ. துணியை தூக்கி பாத்துட்டீல, மரியாதை செம்பத்தை வாங்கிட்டு போ, இல்ல முழுசா ஊர் வச்சு மாட்டேன். முடியாதா? முடியாது முடியாது. என்ன செண்பகம்னு அவனை கட்டி பிடிச்சு கத்துறா? கேட்டு அடிக்கிறா. ஏண்டா கோடெல்லாம் புதுசு புதுசா அழுகுற, ஆனா போன வருஷம் வாங்கின டீ தூளை மட்டும் மாத்த மாட்டேங்கிற. ஏய் மாட்டு துணியை தூக்கி பார்த்த மூதேவி டீல எச்ச துப்பி கொடுத்துருவேன். ஐயா என்னடா காக்கா ஆயிருந்துருச்சு? முரட்டு காக்கா யாருக்கு போடுங்க? சரி கலவருக்கு கிளாஸ்ல கொஞ்சம் தண்ணி. உன் சட்டையை அசிங்கம் பண்ண காக்காவ நான் ரத்தத்தை பார்க்காம விட மாட்டேன். என்னடா கல்லிங்கானா காக்காரிங்கானா? கல்லு எங்க போச்சு? கல்லு எங்க விழுந்திருக்கும்? என்னடா கல்ல காணமானே? அண்ணே இதோ இருக்குனே. அண்ணே காக்கா ரத்த காயத்தோட எஸ்கேப் ஆயிடுச்சுனே. அப்ப இது என்ன? டேய் பெயிண்ட் எங்க அண்ணன் மூஞ்சில சவு பெயிண்ட் ஊத்திட்டா. பெயிண்ட் நான் ஊத்துறீங்க. எல்லாமே கூட டேய் ரத்தத்தை பெயிண்ட் சொல்லலாம மேற்கொண்டு இவனை ஏன் மேல தள்ளி கொல்லவா பாக்குறீங்க? இப்ப பொண்ணே கொல்லடா. சூப்பரா தெரியலையே. மிஸ் ஐயோடா என்ன ஆச்சு? வெர்டிகல் டாப் ஓபன் ஆகி போச்சு. ஏய் ஏன் மேல கல்ல எடுத்து அடிக்குற? ஓ மண்டை உடைக்க விட மாட்டடா. விட மாட்டடா. என்ன இவனு கூப்பிடுறான்? ஏய் உன்னை விட மாட்டேன்டா. குதிக்கிற படம் வந்துறாரா? சொன்ன கண்ணாடே நான் சொல்ற கண்ணாடே வாடா. ஆதி பயலே டீ குடிக்க வந்தே மேல ஊத்திட்டானே. ஏன்டா அப்படி பதில் கோவப்படுறீங்க? கடையில தண்ணி எடுத்து ஊத்துறா. தண்ணி எங்க இருக்கு? அந்த கேன்ல இருக்குடா.
ஊத்துறா நல்லா ஊத்துறா. என்னடா தண்ணி ஊத்துறோம்னு ஓவர் ஆறியுது. அது மண்ணெண்ணெய் கேள்றோம் மடையா. மண்ணெண்ணெய்யா? முதல்ல சொல்ல வேண்டியதா ஊத்து. எல்லாம் தப்பிச்சு ஓடுங்கடா, ஓடுங்கடா. பழப்புல நெருப்பள்ளி போட்டானே. அட படுபாவிகளா, ஒரு காக்கா இம்புட்டோண்டு ஆயிருந்ததுக்கு இவ்வளவு பெரிய கலவரமாடா. கொஞ்ச நேரத்துல டீக்கடையாக்கி இந்த ஊரை போர்க்களமாக்கிட்டாங்களே. மாநாடுக்கா போயிட்டு இருக்கான். நீ எதுக்கு? நானும் மெட்ராஸுக்கு போவோம். நானே தொட்டிட்டு போறேன் மெட்ராஸுக்கு. நீ வந்து கிழிச்சா போற பெரிய மனுஷங்க பூரா சேர்ந்து கிளம்பிக்கிட்டு போனா இங்கதானே வருவேன். அப்ப நம்ம மீட் பண்ணிக்குவோம். வேலு, என்ன இங்க நின்னுட்டீங்க? உள்ள வந்து இருக்க வேண்டியதானே? பரவாயில்லைங்க. கேஸ ஒழுங்கா நீ டீல் பண்ணீனா எல்லாரும் உள்ளதா இருக்கணும். குழந்தைத்தனமா பேசக்கூடாது. நீ இவ்வளவு பேசுறியே, திண்டுக்கல்ல இருந்து கார்ல வரீங்க. கார்ல ஆயுதங்கள் எதுவும் எடுத்துட்டு வரக்கூடாதுங்கிறது அரசாங்க உத்தரவு. நீங்க திருச்சி பக்கத்துல வரும்போது சக்கரபாண்டி ஆளுங்க 10 பேர் ஆயுதத்தோட பாஞ்சாங்கன்னு வச்சுக்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? நீ கேக்குறத பார்த்தா நீயே சில்லறைய வாங்கிட்டு நீயே ரூட்ட போட்டு கொடுப்ப போல இருக்கு. கேக்குறதுக்கு பதில் சொல்லு. போயா சொல்றேன் போ. எங்கே தள்ளுறேன்? என்னது இதெல்லாம்? குடிக்க கூல் இருந்து வண்டி ஊத்த பெட்ரோல். போலீஸ் கிட்ட அப்படிதான் சொல்லுவான். ஆனா பிரச்சனை வந்தா கூல் ட்ரிங்க்ஸ் பூரா குடிச்சுட்டு அதுல பெட்ரோலை ஊத்தி வேட்டியை கிழிச்சு அதை திரியாக்கி விட்டுக்கிட்டு அடிச்சுட்டு வச்சுக்க. அறுவாள்ல 50 கிலோமீட்டர் கண்டு ஓடி போயிடும். கொன்றாங்க. இது என்னது? உனக்கு தாயா டார்ச் லைட். எதிரிங்க வந்தா டார்ச்சர் லைட். 12 மணிக்கு அந்த 1.5 லட்சத்தை பேங்க்ல கட்டினா வேலை குண்டே விடுவானே. டேய் குழந்தைசாமி, முதல்ல எனக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்டிட்டு அதுக்கப்புறம் பேங்க் கட்டு. டேய் உனக்கு என்ன பண்ணடா நான் கட்டணும்? என் டீ கடை எரிச்சு நாசமாக்கணும்ல, அதுக்கு 50,000 ரூபாய் கட்டு. மூஞ்சி முகரையும் பாரு. நீ தானா ஊத்துனே எரிஞ்சு சாப்பிடா போச்சு. தண்ணி இல்லடா எடுத்து ஊத்த சொன்னேன். நீ ஏன் தண்ணி மண்ணெண்ணெய் ஒரே மாதிரி கேன்ல வச்சிருந்த? நீ கூட டீசல் பெட்ரோல் ஒரே மாதிரி டேங்க்ல வச்சிருக்க. என்ன ராஸ்கல். நான் அப்ப வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அதிக பிரச்சனை தரமா பேசிட்டு இருக்கேன். அன்னைக்காச்சும் கன்பீஸ்ல கடை எரிச்சேன். இப்ப கன்ஃபார்மா உன்னை பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவேன். ஆமா, என்ன கொளுத்திடுவே? நீ கொளுத்தி கொலை பண்ணிடுவேன். இன்னைக்கு என்ன கொலை பண்ணிடுவே? நீ நைட்டோட நைட்டு ஆள் வச்சு கண்ணகடமா வெட்டி கழுகு போட்டு என்ன ஆளை வச்சு கொலை பண்ணிடுவே? நீ பண்ணிடுவேன். ஆமா, என்ன யாரவன் செல்போனை மூஞ்சிக்கு நேர காட்டி என்னமோ என்ன பண்றான். கொலை பண்ணிடுவியா? ஹலோ பிரதர், Yes. கொஞ்சம் இங்க வாங்க. செல்போன் வச்சு என்ன பண்றீங்க? இல்லண்ணே, எனக்கு வேலை வெட்டி இல்ல. சரி, இப்ப இந்த வியாபாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. வியாபாரமா? கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரி அவங்க வாயாலேயே சொன்ன வாக்கு மூலம் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி சிபிஐல கொடுத்தோம்னா எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும்னு. சிபிஐல கொடுத்து பணம் வாங்குவியா? ஆமா, அப்ப இங்க என்ன நடந்து போச்சுன்னு பணம் வாங்க போற நீ? நீ தான் அவனை கொலை பண்ண போறதா வாக்குமூலம் கொடுத்துருக்கல. நான் அவனை கொலை பண்ண மாட்டேன்ல. நீ பண்ணலன்னா என்ன? நான் அவனை 4 பேர்த்த வச்சு போட்டு தள்ளிட்டு நீ தான் பண்ணதாக சிபிஐல கொடுத்து 1 லட்ச ரூபாய் பணம் வாங்கிடுவேன்ல. டேய், இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? கவர்மெண்ட் கொடுக்குற 1 லட்ச ரூபாய் பணத்தை நீ கொடுத்தனா இந்த செல்போனை கொடுத்து நான் போயிட்டே இருப்பேன்ல. அப்படியே 50,000 வாங்கி கொடுங்க சார். உங்களுக்கு 10,000 ரூபாய் பணம் தரேன் சார். ஆமா, அப்ப 1.5 லட்ச ரூபாய் சேர்த்து. இங்க வர்றா, இது பட்ட பகல் கொல்ல. 2 பேரும் சேர்ந்து செய்யறது நல்லா இல்ல. அப்ப நான் போலீஸ் ஸ்டேஷன் என்ன போற? பேசிட்டு இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன் போற. இந்தாடா எடுத்துட்டு போங்கடா. லட்சுமி ஏன் தூக்கி எறியற? டீசெண்டா கொடுப்பா. என்ன நீ வாமாப்ல பாவிகளா, என்னடா அப்படி கிளம்பிட்டீங்க? 2000 ரூபாய் போன 1.5 லட்ச ரூபாய் கொடுத்து வாங்கின முதலுக்கு இருக்கு. நான் தாண்டா காற்று வாங்க போனேன். யாரா அந்த முக்காடு போட்டு உட்கார்ந்துருக்கேன்? சிறுசா இருக்குமோ? ஒருவேளை பெருசா இருக்குமோ? இது ஒரு தினுசா இருக்கே. பேசாம உள்ள பூந்து பாத்திர வேண்டியதான். யாருப்பா உள்ள? ஏண்டா போறதா இருந்தாலும் விட மாட்டியா? உடனே தூக்கி பாத்துருவியா? யோ, நீ பொத்திக்கிட்டு என்ன பண்றேங்கிறதான் உள்ள வந்து பார்த்தேன் நானு. உள்ள வந்து பாக்குறதுக்கு இது என்ன ரூமாடா? அறிவு கட்டவனே, ஆவி பிடிக்கணும்டா. ஆவி பிடிக்கிறா சுடுகாட்டுல போய் பிடிக்க வேண்டிய வீட்டுக்குள்ள உட்காந்து ஏன் பிடிக்கிற? யாருக்கிட்ட நான் கத்துறேன்? ஐயோ, வெந்நீர் தூக்கிட்டானே. கொல்லுங்கடா, உண்மை சொல்றவருக்கு அடிச்சு கொல்லுங்க. கரடு முத்து வீட்டையும் பணம் காட்டி கொடுத்து இந்த 2 பேரும் என்னடா? அண்ணா, எங்கண்ணே ஜாலியா கிளம்பிட்டீங்க? இதெல்லாம் பார்த்தா அவங்களுக்கு ஜாலியா இருக்க மாதிரி தெரியல. இல்லண்ணே, எப்பவுமே அழகா மூக்கு மூலியமா இருக்கீங்களே, அதான் கேட்டேன். தேனியில இருக்க நம்ம புளிய மரத்தை பூரா உளிப்பி உடைச்சு குத்தி காசாக்கி மார்க்கெட்ல கொண்டு கொடுத்துட்டு வர போறோம். போதுமா? தள்ளு. அப்ப கொட்டை பத்திரண்ணே. என்னது? 10 ரூபா சொன்னே. எதை பத்திரம்னப்ப? புளியாங்கொட்டிய 10 ரூபா சொன்னே. அப்படி முழுசா அது என்ன பாதியா கட்டுன்னு சொல்ற? உன் சிலுமிசத்தை ஏன்டா காட்டுறியா? அங்க பாத்தியில்ல, அவனே உசுரோட இருக்க மாட்டேன். எப்படி அடிக்கிறாங்க பாரு. பிச்சு விடுற ஆஸ்களோட. முக்கியமா வாசு போகாம பாத்துக்கணும். ஏன்னா அவன் சக்கரவாண்டி கையில சிக்கிடக்கூடாது. சாந்தி, இங்க எவனோ வேலை மாதிரி ஒருத்தன் வந்து காணோம். எங்க இந்த டூப்பு? யாரு? நம்ம வாசு அண்ணனா? வாசு அண்ணனா? குத்துனா? எங்க அந்த பையன்?
அன்னைக்கு மெட்ராஸ்ல பாக்குறப்ப தாடியோட இருந்த அது என்ன இங்க வந்து தாடி எடுத்து வேலை மாதிரியே பொட்டு வச்சு தெரியல. ஏய் நான் தான் வேலு. அப்ப அங்க இருக்க வந்தா மாசுவா. ஏய் எதுக்குடா என் ட்ரெஸ் எடுத்து போட்ட? அதான் நான் கொண்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் பஸ்ஸோட போயிடுச்சுல. அதுக்காக என் ட்ரெஸ் போட்டு எல்லாரும் ஏமாத்துங்க. ஐயா ஒண்ணு பண்ணிடாதீங்க. நான் 2 மாசத்துல சாக போறேன். ஆமா அப்பதா என் ஹார்ட்ல இவ்வளவு பெரிய ஓட்டை இருக்குன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. ஆமா அப்பா ஹார்ட்டே முடுதான். நீ என்ன இவ்வளவு பெரிய ஓட்டைங்கற? நீ டாக்டரோட நம்பர் கூட நான் போன் பண்ணி கேட்டுக்கிறேன். என் ஓட்ட சைஸ பார்த்து டாக்டர் அப்செட் ஆகி ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே செத்து போயிட்டாரு. அது சரி, அப்ப அந்த டாக்டர் வைஃப் நம்பர் கொடுங்க, அவங்களுக்கே ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறோம். சாரி சாந்தி, டாக்டர் செத்து அதிர்ச்சியில வைஃப் ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே செத்துட்டாங்க. ஏயா ஆஸ்பத்திரி நம்பர் கூட நாங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறோம். அட என்ன சித்தியே, டாக்டர் வைஃப் செத்ததுக்கு அப்புறமா நர்ஸ்லாம் சேர்ந்து ஹாஸ்பிடல் அடிச்சிட மாட்டாங்களா? என்ன ஆஸ்பத்திரி அடிச்சுவாங்க, பேஷண்ட் போற ரோட்ல தூக்கி போட்டுருவாங்க. காட்டுறவன் காதை தூக்கி காட்டினா குத்துறவன் ஊசிக்கு மேல உலக்கையில குத்துவானா? அந்த மாதிரி எத்தனை நாள் நீ எங்களை குத்துவ? என்னப்பா குழந்தை என்ன பிபி அதிகமா இருக்கு, பாடி வீக்கா இருக்கு. யூ ஷுட் டேக் கேர். டேய் யார பாத்தா வீக்குன்னா ஏடா ஒரு ஸ்டீல் பாடிய பாத்தாடா வீக்குன்னு ஒண்ணு எவன பாத்தடா. சிக்கலாண்டா சிடு மூஞ்சி சித்தப்பண்ட. ஏய் ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். பெரிய சித்தி வச்ச தக்காளி சட்னி சிவப்பு கலரு, சின்ன சித்தி வச்ச புதினா சட்னி பச்சை கலரு, சித்தப்பா மனசு போலவே சட்டை வெள்ளை கலரு. ஏதோ ஒரு பிட்ட போட்டு தப்பிச்சிட்டானே. இந்த வீட்ல ஒரு தேசிய ஒருமைப்பாட்டே பாக்குறதா குழந்தை சாமி. குழந்தை குழந்தை ஏய் எருமை, யார் அது? நான் தானே. வாங்க சந்தைக்கு போவோம். சந்தைக்கா? எப்பவும் காலையில சண்டைக்கு தானே போவோம். அது என்ன புதுசா சண்டைக்கு? சித்தப்பு ஒரு காலமாட வாங்கிட்டு வர சொன்னாரு. சரி இந்த செண்பகம் மேட்டர்ல ஏதோ தூக்கலா பார்த்து வாங்கியாமே. இதேவே சொன்ன உன்ட்ட. எதுக்கு ஜீப் இந்த ஊருக்குள்ள போகுது? யப்பா என்னப்பா அந்த பிக்காலி போய் வீட்டு கூட்டி வந்திருக்க? இவன் செத்த மாட்டே 10 தடவை வெட்டுவானே. யோ வரான்னா நீ மட்டும் வரலையா? தூங்கணும் எழுப்பி தூக்கல மாட்டி விட பாக்குறேன். அம்மா ஏய் குழந்தை யாரு இன்னும் ஓடிட்டு இருக்க? யோ நீ எப்படி அந்த முழு நேர கிரிக்கெட் இருந்து முழுசா தப்பிச்சு வந்த? அது அப்படிதான். அந்த மெட்ராஸ்கார போய் வாசு ஒன்னு ஏதோ மந்திரிச்சோ மண்டையில மசாலா தடவிட்டாடா. அவனை இப்ப நான் பார்த்தேன். இப்ப நீ வாசு பார்க்கணும் அவ்வளவுதானே? ஆமா. கண்ண மூடு. கண்ண தர. நான் தான் வாசு. நீ வாசா? அட ஏப்பா. ஏய் வேலுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? தெரியாது. இப்ப பாரு. மிஸ்டர் குழந்தைசாமி, ஐ அம் வாசு. I can speak English, walk English, talk English, swim English, jump English, English, lot of English. அப்ப நீதான் வாசா? அட பாவி, நினைச்ச மாதிரியே எங்க வேலுவை கடத்திட்டேடா. இந்திய ஒருமைப்பாடு, கலாச்சாரம், வந்தே மாதரம், அம்மஞ்சல அப்பத்தா, ஐயனார் சித்தப்பான்னு சொல்லி நாடகம் போட்டலாம் இதுக்கு தானாடா? சித்தப்புட்டு சொல்லி உன்னை செத்தப்பூ ஆக்கல. என் பேர் குழந்தை சாமிடா, குரங்கு சாமிடா. இது என் ஃப்ரெண்ட் ஸ்வாதி. ஹலோ. வணக்கம். இது கிராமம். உங்க நாகரிகம் இங்க எடுபடாது. பேஸ்கெட்ல விழுந்துருவான்னு பார்த்தா நோஸ்கெட் பண்றான். அண்ணே போற வழியில எங்களை திருமலையூர் மாரியம்மன் கோயில விட்டுடுறீங்களா? இந்த மாதிரி ட்ரவுசர் சட்டையெல்லாம் போட்டு ஊருக்குள்ள வரக்கூடாது. பாவட தாவணி எடுத்து கொடு, கட்டிட்டு வரட்டும். சாந்தி வாசு தானே? ஆமா நல்லா நடிக்கிறாரு. நடிக்கிறியா? இரு உன்னை வச்சுக்கிறேன். வச்சுக்கிருவியா? வந்தன்னைக்கே வச்சுக்கிருவியா? ஆஹா வெட்டு இருக்குடா, அந்த வீட்டுல வெட்டு இருக்குடா. ஆள் கிடைக்கல, கடைசியா நம்மளத்தானே வெட்டு வாங்கி. ஐயோ என்ன நாளைக்கே மீன் வாங்கிட்டு வர சொல்றேன். எல்லாரும் இருக்காங்க. முக்கியமான விஷயம். எங்க ராஜா போனு? STD. எந்த ஊருக்கு? திண்டுக்கல். திண்டுக்கல்ல? சொக்கம்பட்டி. சொக்கம்பட்டில? மேலத்தெரு. மேலத்தெருவுல? கீழே வீடு. கீழே. ஏப்பா நீ சொன்ன அட்ரஸ் பூரா இந்த வீடு தானயா? யார் இல்லன்னா? அப்ப யாருக்கு போன் பண்ண? இந்த பொண்ணுக்கு தான். அட பாவி, இங்கனக்கு இங்க தக்க போறா. ஏயா கூப்பிட்டு இப்படி ஓரமான்னு பேசிட்டு போறது ஏயா தக்க? ஸ்வாதி, ஒரு முக்கியமான விஷயம். சக்கரபாண்டி வீட்டுக்கு போய் அவனோட வைஃப் இன்டர்வியூ பண்ணணும். உன் STV டீமை கூப்பிட்டுக்கா. குழந்தை நீதான் உங்களை கூட்டிட்டு எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு என்ன தள்ளிபடியா ஜோலியா முடிக்க பாக்குறேன். நல்லா பாத்து வாங்க, இவர்தான் இருக்காரு. அவர் இருப்பாருமா. அங்க போனா நான் இருப்பனா? தைரியமா போய. ஆமா தைரியம் இருக்கவெல்லாம் போகாதீங்க. தைரியமே இல்லாதவன தைரியமா போவோம், தைரியமா போவோம், தைரியமா போவோம். தள்ளி சரி, அவன் இல்லாத நேரமா பார்த்து போ. அவன் இல்லன்னு நான் எப்படி கன்ஃபார்ம் பண்றது? அவன்கிட்டே ஃபோன் பண்ணி கேளு, சொல்லுவான். அப்படி சொல்லிட்டு போ. என்னது? அவன்கிட்டயே ஃபோன் பண்ணி கேட்கவா? சீக்கிரம் வாங்க. அட பாவிகளா,
இதோ வந்துட்டேன். நான் பேசுறதெல்லாம் உங்க டிவில எப்ப வரும்? அம்மா என் பேர் குழந்தை. ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணிக்கு கிராமத்து சமையலுங்கிற ப்ரோக்ராம்ல வரும். இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க போல் இருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா. அம்மா கரையில கொஞ்சம் வேலை இருக்கு. காலையில சாம்பார் ருசியா இருக்குன்னு சர்பத்து மாதிரி குடிச்சு தப்பா போச்சுடா. உள்ள ஒரே கார் வண்டி சத்தமா இருக்கு. வேலோட சொந்தக்காரனே இவனை நம்ம தூக்கணும். அண்ணன் நம்மள ரொம்ப பாராட்டு வர்றான். ஆயிருக்க இடத்துலயும் காவலுக்கு ஆளை போட்டு வச்சிருக்கானே இந்த சக்கரவாண்டி. கக்கிசுக்கு போற இடத்துலயும் ஒரு மனுஷனுக்கு கண்டமாடா. கடவுளே காப்பாத்துறா. வக்கிய கட்டுமானதானே உட்கார்ந்துருக்கேன். ஏன் அப்படி வந்த முறை ஜட்காய் நிக்கிறீங்க? அப்படி பயப்படுறீங்க, பின்னாலே விரட்டிட்டு வர்றீங்க. பாம்புடா பண்ணாட. பாம்பா எங்க? பக்கத்துல பாருடா. அம்பு சம்பு பம்பு அப்பா பார்த்தா நம்ம சொந்த ஊர் சொக்கப்பட்டியில வச்சு சொல்லுவாங்க போல் இருக்கு. ரன்னிங்ல திங்க் பண்ணி பொழைச்சுக்கடா. இங்கிட்ட போயிருக்கான். எங்கிட்ட போனா? எங்கிட்ட வந்து ஆளை காணோம். என்ன மாயமா இருக்கு? டேய் அவன் எப்படியோ தப்பிச்சிட்டான்டா. ஆளதான் தப்பிக்க விட்டோம். வந்தது வந்து அந்த கரும்பு காட்ட கொளுத்திட்டு போடணும்னு வச்சுக்க. சக்கரபாடி நான் நமக்கு சன்மானம் கொடுப்பாரா? வந்த வேலையை முடிக்காம போக மாட்டாங்க போல் இருக்கு. எப்படி கொளுத்துங்க? நம்முடைய பெட்ரோல் இல்ல, மண்ணெண்ணெய் இல்ல. டேய் இந்த இருக்கிற சோள கொல்ல போமா. இத கொளுத்தி உள்ளதுக்கு போட்டா கரும்பு காடு தானே அடிச்சிட்டு போகுது. நல்ல ஐடியா. ஓடுனா வெட்டுறாங்க, நின்னா குளுத்துறாங்க. இவங்க மத்தியில எப்படிரா பொழைக்க போற குழந்தை சாமி? மொத்த மாப்பிளே பொம்மை எப்படி ஏறிய போகுது? ஐயோ ஐயோ அந்த ஒரே ஏரியா பாக்கிருச்சு. அங்கேயே தீய வச்சு விட்டாங்களே. குளிச்சுடுறா குழந்தை.